ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். முடவாட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முடவாட்டுக்கால் மலைப்பகுதியில் நிறையா கிடைக்கும். நாங்கள் ஏற்காடு போயிருந்தப்போ அங்கே நிறைய விளைச்சல் இருக்கும் போல், அங்கே நிறையா கிடச்சிது. அதே மாதிரி அப்புறம் நான் தென்காசி போயிருந்தப்போ குற்றாலத்துலேயும் இப்போ இதெல்லாம் விற்கிறாங்க. குற்றால மலைகள்லேயும் கொஞ்சம் விளையுது போல். அங்கங்கே இப்போ மலைப்பகுதிகளில் எல்லா இடத்துலையுமே இந்த முடவாட்டுக்கால் விற்கிறாங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய நோய்களுக்கு இது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு முறையாவது இது கிடச்சதுன்னா உங்கள் ஏரியாவில் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நான் முடவாட்டுக்கால் 1/4 கிலோ தான் வாங்கினேன். இது ஒரு துண்டு போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு பானைக்கு கிட்ட சூப் வைக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ ஒரு துண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான அளவு ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். இப்போ கால்லெல்லாம் நம்ம இருக்கும்ல, மேலே ஆட்டுக்கால்லெல்லாம் முடி இருக்கும்ல, அது மாதிரி இந்த முடவாட்டு கிழங்குலையும் மேலே பார்த்திங்கன்னா அந்த ஹேர்ஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும். மிக்சியில் போட தேவையில்ல. இந்த மாதிரி அம்மிக்கல் இல்லை உங்களுக்கு இடிக்கிற இது உரல் வச்சுருந்திங்கன்னா இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். அகலமான குக்கர் எடுத்துகிட்டு முடவாட்டுக்கால் இடித்தது, வெங்காயம், தக்காளி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. விசில் வந்ததும் சிம்மில் போட்டு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த கிழங்கு என்னதான் நீங்கள் 15 நிமிஷம் வேக வச்சாலும் அதோட இது சாஃப்ட் ஆகாது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்பப்போ கொதிக்க வைக்கும்போது அதுலேருந்து அந்த சார் இறங்கிக்கிட்டே இருக்கும். இது வேக வைக்கும்போது கிட்டத்தட்ட வீடே ஆட்டுக்கால் சூப் வைக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லா மணமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளோட முடவாட்டுக்கால் சூப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பவுலில் ஊற்றிட்டு குடிச்சிட்டு வேஸ்ட்டை கூட கீழே போட்டுக்கலாம். இல்லை ஃபில்டர் பண்ணி அப்படியே கிளாஸில் ஊற்றி கூட நீங்கள் குடிக்கலாம். இது கை கால் வலி, மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு மருத்துவ குணமான சூப் இது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.